Hello everyone, welcome to our today's session. In our today's session, we are going to discuss about the World Solar Report 2024. So, overview of the report. The World Solar Report 2024 published by International Solar Alliance, ISA. So, International Solar Alliance, they published the World Solar Report on November 5, 2024. Mainly, it highlights the advancement in solar energy sector, then challenges faced by solar energy sector, then opportunities available in solar energy sectors. Mainly it focuses global solar capacity growth. They focus global solar capacity growth, investment trend, emerging technologies and integration of green hydrogens. These are the main focusing area. We will discuss one by one later. So solar energy is a renewable source of energy. Solar energy is seen as a critical solution to meet global climate goals under Paris Agreement. The role of International Solar Alliance (IS). First one is their mission and objectives. International Solar Alliance headquartered in Gurugram. Mainly it promotes solar adoption with a target of mobilizing $1 trillion investment by 2030. This is the main target. உங்களுடைய மிஷன் அவங்களுடைய அப்ஜெக்டிவ்ஸ்ன்னு பார்த்தீங்க அப்படின்னா குளோபல் சோலார் அடாப்ஷன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க எவ்வளோ டார்கெட் பண்ணுறாங்கன்னா அப்படின்னா $1 trillion இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும் அப்படின்றதான் அந்த 2030க்குள்ள $1 trillion இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும். அதுதான் அவங்களுடைய சோலார் எனர்ஜி செக்டரில் அவங்க இருக்கக்கூடிய மெயினான அப்ஜெக்டிவ்ஸ். Mainly it focuses energy access, reducing carbon footprints. So this is the very important point according to this report. Then fostering international collaborations in solar technologies. These are the focusing areas. என்னென்ன key contributionsலாம் நம்ம பார்த்தீங்க அப்படின்னா இந்த International Solar Alliance supports its member with policy frameworks, financial mechanisms and technical training. இது எல்லாமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஐஎஸ்ஏ வந்து சப்போர்ட் பண்ணுவாங்க அதோடைய மெம்பர் கண்ட்ரீஸுக்கு. எந்த மாதிரியான பாலிசி ஃப்ரேம் ஒர்க் பண்ணணும், ஃபைனான்சியல் மெக்கானிசம் எப்படி அவைல் பண்ண முடியும், அதுக்கடுத்து டெக்னிக்கல் ட்ரைனிங்ஸ், இது எல்லாமே வந்து ஐஎஸ்ஏ வந்து சப்போர்ட் பண்ணுவாங்க. தென் இது மட்டும் இல்லாது இட் ஹோஸ்ட் கான்ஃபரன்சஸ் அண்ட் ரிலீசஸ் ரிப்போர்ட் டு டிரைவ் சோலார் அடாப்ஷன் அண்ட் இன்னோவேஷன்ஸ். See, what is the role of India in solar energy? So, leadership in solar energy, India is founding a member of the ISA and plays pivotal role in advancing its goals. India ranked as 5th largest solar energy producer globally. India has installed over 70 gigawatt of solar capacity by 2023, aiming 280 gigawatt by 2030. ஸோ 70 ஜிகாவாட்டாக இருக்கக்கூடிய சோலார் கெப்பாசிட்டியை 2030ல் எத்தனை ஜிகாவாட்டாக கொண்டு வரணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 280 ஜிகாவாட் இன்க்ரீஸ் பண்ணணும் அப்படின்றதான் நம்மளுடைய எய்மு. தென் பாலிசிஸ் அண்ட் இனிஷியேட்டிவ்ஸ், இதுக்காக நம்ம எடுத்துக்கூடிய இனிஷியேட்டிவ்ஸ்லாம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நேஷனல் சோலார் மிஷன், இதுக்கு வந்து இதனுடைய இனிஷியேட்டிவ் தான். அதனுடைய எய்ம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டு அச்சீவ் 100 gigawatt solar capacity, making India global leader in solar energy. Then next one is the Prime Minister Kusum scheme அப்படின்னு சொல்லுவாங்க. இது வந்து இந்த ஃபார்மர்ஸுக்கு வந்து சோலார் பம்ப்ஸ் இன்ஸ்டால் பண்ணி கொடுக்கக்கூடியது, அதே மாதிரி கிரிட் கனெக்டட் சோலார் சிஸ்டத்தை அங்கே வந்து அவங்களுக்கு அமைச்சு கொடுக்கறது, இது எல்லாமே வந்து பிரைம் மினிஸ்டர் குசும் ஸ்கீமில் வரக்கூடியது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ரூப் டாப் சோலார் ப்ரோக்ராம் இருக்குது, என்கரேஜஸ் சோலார் பேனல் இன்ஸ்டலேஷன்ஸ் ஆன் ரெசிடென்சியல் அண்டு கமர்ஷியல் பில்டிங்கில் ரூப் டாப் சோலார் ப்ரோக்ராமும் இதுக்கும் இதோட சேர்ந்து வரக்கூடிய ப்ரோக்ராம் தான். இது மட்டும் இல்லாத பார்த்தீங்கன்னா அடுத்தது பார்த்தீங்கன்னா க்ரீன் ஹைட்ரஜன் அண்டு சோலார் இன்டகிரேஷன். பார்த்தீங்கன்னா இந்தியா இஸ் இன்வெஸ்டிங் இன் சோலார் பவர் ஹைட்ரஜன் ப்ரொடக்ஷன் டு டீகார்பனைஸ்.
டீகார்பனைஸ் இண்டஸ்ட்ரீஸ் லைக் ஸ்டீல் அண்டு ஃபெர்டிலைசர்ஸில். அப்போ வந்து சோலார் பவர் ஹைட்ரஜன் ப்ரொடக்ஷனில் இந்தியா வந்து இன்வெஸ்ட் பண்ணுறாங்க. இப்போ ஹைட்ரஜன் ப்ரொடக்ஷன் பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா வாட்டரை எலக்ட்ராலைசிஸ் நம்ம பண்ணும் பொழுது அதுலேருந்து ஹைட்ரஜன் செப்பரேட் பண்ணி எடுக்க முடியும். அந்த எலக்ட்ராலிசிஸ் ப்ராசஸுக்கு தேவைப்படக்கூடிய எலக்ட்ரிசிட்டி வி கெட் ஃப்ரம் த சோலார் எனர்ஜி. ஸோ சோலார் எனர்ஜி நம்ம யூஸ் பண்ணுறதுனால டிபெண்டன்சி ஆன் கோல் அண்ட் டிபெண்டன்சி வந்து அங்கே வந்து குறையுது. அதனால கார்பன் ஃபுட் பிரிண்ட்டு நம்மளுக்கு வந்து குறையுது. கார்பன் டை ஆக்சைடு எமிஷனையும் நம்மளால் குறைக்க முடியும். ஏன்னா இங்கே வந்து வி யூஸ் த ரினியூவபிள் சோர்ஸ் ஆஃப் எனர்ஜி லைக் சோலார் எனர்ஜியை யூஸ் பண்ணி நம்ம வந்து ஹைட்ரஜனை வந்து ப்ரொடியூஸ் பண்ணுறோம். அதனால தான் இது ஒரு இந்த ஸ்கீமில் பார்த்திங்க அப்படின்னா ஒரு இன்டகிரேட்டடாக இருக்கக்கூடியது இந்த க்ரீன் ஹைட்ரஜன் ப்ரொடக்ஷன் அப்படின்றது. க்ரீன் ஹைட்ரஜன் வந்து சோலாரோட ஒரு இன்டகிரேஷன் அப்படின்னு நம்ம கூட சொல்லலாம். ஸோ கொலாபரேஷன் வித் ஆப்ரிக்கன் நேஷன்ஸ் அண்டர் ISA டு லெவரேஜ் த சோலார் எனர்ஜி ஃபார் க்ரீன் ஹைட்ரஜன் ப்ரொடக்ஷன்ஸ். நெக்ஸ்ட்டு எக்கனாமிக் அண்ட் சோசியல் இம்பேக்ட்னு நம்ம பார்த்தீங்கன்னா இந்தியாவுடைய சோசியல் செக்டர் ஹேஸ் ஜெனரேட்டட் thousands ஆஃப் ஜாப்ஸ் அண்ட் கான்ட்ரிபியூட்டிங் டு ரூரல் டெவலப்மெண்ட். தென் ரெடியூஸ் த டிபெண்டன்சி ஆன் கோல் அண்ட் என்ஹான்சஸ் எனர்ஜி செக்யூரிட்டி. ஸோ இந்த நம்ம கோல் பேஸ்டு டிபெண்டன்சியை நம்ம அங்கே வந்து ரெடியூஸ் பண்ணுறோம். எதனால் அப்படின்னா இந்த சோலார் செக்டர் நம்ம வந்ததுக்கு அதனுடைய இன்வெஸ்ட் பண்ணுறதுனால இங்கே கோல் பேஸ்டு டிபெண்டன்சியும் நம்மளுக்கு குறையுது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா என்ஹான்சஸ் எனர்ஜி செக்யூரிட்டி சப்போர்ட்டிங் இந்தியாஸுடைய ட்ரான்சிஷன் டு லோ கார்பன் எக்கானமி. ஓகே, நெக்ஸ்ட் எமர்ஜிங் சோலார் டெக்னாலஜிஸ். என்ன மாதிரியான சோலார் டெக்னாலஜிஸ்லாம் இருக்குது அப்படின்றத பார்த்தீங்க அப்படின்னா டெக்னாலஜிக்கல் அட்வான்ஸ்மெண்ட் நம்ம பார்த்தோம்னா பெரோஸ்கைட் சோலார் செல் அப்படின்னு நமக்கு சொல்லுவாங்க. அதாவது பெரோஸ்கைட் சோலார் செல் அப்படின்னு சொல்லுவாங்க. இது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா லெட் ஆர் டின்னு வித் வந்து ஹாலைட்ஸோட காம்பவுண்ட்ஸை தான் நம்ம வந்து இந்த பெரோஸ்கைட் சோலார் செல் அப்படின்னு சொல்லலாம். அதாவது லெட் இன்னொன்று பார்த்தீங்கன்னா டின்னுடைய ஹாலைடு காம்பவுண்ட் தான் நம்ம வந்து என்னென்னு சொன்னால் ஏன்னா இட் லுக் லைக் பெரோஸ்கைட் ஸ்ட்ரக்சர் அப்படின்னு சொல்லலாம். அதாவது கால்சியம் பெரோஸ்கைட் ஸ்ட்ரக்சர் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா கால்சியம் டைட்டானியம் ஆக்சைடு. ஸோ இதுதான் வந்து பெரோஸ்கைட்டு சொல்லுவோம். இதனுடைய ஸ்ட்ரக்சர் மாதிரி இருக்கிறனால இதை நம்ம என்ன சொன்னோம் பெரோஸ்கைட் சோலார் செல் சொல்லக்கூடியது. இது வந்து டெக்னாலஜிக்கல் அட்வான்ஸ்மெண்ட்டு நம்ம சொல்லக்கூடியது ஒரு தின் லேயராக இருக்கும். இதனுடைய இந்த பெரோஸ்கைட் சோலார் செல்ஸை நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது வந்து மேலே வந்து சோலார் எனர்ஜி அப்சார்ப் பண்ணக்கூடிய லேயர் அப்படின்னு லேயர்னு சொல்லுவோம். ஏற்கனவே நான் சொன்ன மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா டின் ஹாலைடு அல்லது லெட் ஹாலைடுடைய காம்பவுண்ட்ஸை தான் நம்ம பெரோஸ்கைட்டு சொல்லக்கூடியது. இது மெயினாக இதனுடைய ஃபீச்சர்ஸ்ன்னு நம்ம பார்த்தோம். இந்த பெரோஸ்கைட்டு சோலார் செல்லுடைய ஃபீச்சர்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா எஃபிஷியன்சி வந்து ஹையாக இருக்கும். அதே மாதிரி காஸ்ட் எஃபெக்டிவ்னஸ்ஸு, அதுக்கடுத்து லைட் வெயிட், அதே மாதிரி வந்து ஃப்ளெக்சிபிளாக இருக்கக்கூடியது, வேர்சடைல் அப்ளிகேஷன்ஸ், மேனுஃபேக்சரிங் ப்ராசஸும் பார்த்தீங்கன்னா சிம்பிளிஃபை மேனுஃபேக்சரிங் ப்ராசஸ் தான். இது எல்லாமே இந்த பெரோஸ்கைட் சோலார் செல்லுடைய இது. அதனுடைய சேலஞ்சஸ் இன் ஸ்டெபிலிட்டியை பொறுத்தளவில் மெயினாக என்னென்னா இந்த பிஎஸ்சி வந்து டீக்ரேட் வென் எக்ஸ்போஸ் டு மாய்ஸ்டர் ஆக்சிஜன் ஆர் யூவியில் நீங்கள் எக்ஸ்போஸ் பண்ணோம் அப்படின்னா அது கண்டிப்பாக வந்து டீக்ரேட் ஆகும். இது ஒன் ஆஃப் த சேலஞ்சஸ் இந்த யூஸிங் இந்த பெரோஸ்கைட் சோலார் செல்லை பொறுத்தளவு. டாக்ஸிசிட்டி நம்ம சொல்லவே வேணாம். ஏன்னா இங்கே லெட் யூஸ் பண்ணுறோம் ரேசிங் என்விரான்மெண்டல் கன்சர்ன். அதனால் வந்து வி நீட் டு டெவலப் லெட் ஃப்ரீ ஆல்டர்னேட்டிவாக நம்ம டெவலப் பண்ணக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்குது. ஸோ இதுவும் வந்து இந்த பெரோஸ்கைட்டு இதை பொறுத்தளவில் பார்த்தீங்க அப்படின்னா அதனுடைய ஸ்டெபிலிட்டி அதனுடைய டாக்ஸிசிட்டி எதிராக நம்ம வந்து சொல்லலாம். அப்ளிகேஷன்ஸ்னு பொறுத்தளவில் பார்த்தீங்க அப்படின்னா ரூப்டாப் சோலார் பேனல்ஸு, பில்டிங் இன்டகிரேட்டட் ஃபோட்டோவோல்டாய்க்கு, அதே மாதிரி வந்து ஸ்பேர் அப்ளிகேஷன்ஸு, அதே மாதிரி பவரிங் சேட்டலைட்ஸுக்கு. இது ஏன்னா வந்து லைட் வெயிட்டாக இருக்கும். அதனால் வந்து நிறைய இதனுடைய அப்ளிகேஷன்ஸ் இருக்குது இந்த பெரோஸ்கைட் சோலார் செல்லை பொறுத்தவரை. இது வந்து சோலார் செல் வந்து இட் இஸ் கன்சிடர்ஸ் அ பிரேக் த்ரூ இன் சோலார் டெக்னாலஜியில் ஒரு முக்கியமான ஒரு இதாக பார்க்குறோம். அனதர் ஒன் இஸ் பார்த்தீங்கன்னா ஃப்ளோட்டிங் சோலார் ஃபார்ம் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இதுவும் வந்து டெக்னாலஜி தான். இந்த சோலார் ஃபார்ம் இன்ஸ்டலேஷன் எங்கே டிப்ளாய் பண்ணுவாங்க அப்படின்னா வாட்டர் பாடிஸில் டிப்ளாய் பண்ணுவாங்க. அப்போ வாட்டர் பாடிஸில் டிப்ளாய் பண்ணால் இந்த ஃப்ளோட்டிங் சோலார் ஃபார்ம்ஸ் வந்து வாட்டர் பாடிஸில் டிப்ளாய் பண்ணும்போது அங்கே வந்து பார்த்திங்கன்னா வாட்டர் பாடிஸ்ன்னு நம்ம சொல்லும்போது லேக்ஸு, ரிவர்ஸு, பாண்ட்ஸு, ஈவன் ஓசன்லோட நம்ம டிப்ளாய் பண்ண முடியும். இந்த ஃப்ளோட்டிக் ஃபோட்டோவோல்டாய்க் அப்படின்றது டூயல் பெனிஃபிஷரிஸ் இருக்குது. என்னென்ன அப்படின்னா ஒரு விஷயம் அப்படி வந்தால் ஜென்ரேட் ரினியூவபிள் எனர்ஜி.
Next one is the reduce water evaporation reduce பண்றதுக்கான by covering the water surfaces. இது எல்லாமே வந்து இந்த டெக்னாலஜிக்கல் அட்வான்ஸ்மெண்ட்டில் அது சொல்கிறோம். அந்த பெரோஸ்கேட் சோலார் செல்லாக இருக்கட்டும், அந்த ஃப்ளோட்டிங் சோலார் ஃபார்ம்ஸாக இருக்கும், டு ஆப்டிமைஸ் த லேண்ட் அண்ட் வாட்டர் ரிசோர்ஸஸை நம்ம வந்து ஆப்டிமைஸ் பண்ண முடியுது அப்படின்றதான் இது பொறுத்தலாம். தென் அட்வான்சஸ் இன் எனர்ஜி ஸ்டோரேஜ் சிஸ்டம் டு என்ஷூர் த கிரிட் ஸ்டெபிலிட்டி அண்ட் என்ஹான்ஸ் ரினியூவபிள் எனர்ஜி யூஸை அங்கே வந்து நம்ம என்ஹான்ஸ் பண்ண முடியும். ரெண்டாவது விஷயம் பார்த்தீங்கன்னா சோலார் பவர் ஃபைட்டோ மைனிங் அப்படின்ற ஒரு டெக்னாலஜி இருக்குது. ஃபைட்டோ மைனிங் டெக்னாலஜி அப்படின்றது, ஃபைட்டோ மைனிங்கிறது ஒரு டெஃபினேஷன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிளான்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஃபைட்டோமைனிங் யூசஸ் பிளான்ட்ஸ் டு எக்ஸ்ட்ராக்ட் த வேல்யூபிள் மெட்டல்ஸ். இந்த டெக்னாலஜியில் வந்து பிளான்ட்ஸை யூஸ் பண்ணி அதில் இருந்து வேல்யூபிள் மெட்டல்ஸை நம்ம வந்து எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி எடுக்க முடியும் அப்படின்றத அந்த ஃபைட்டோமைனிங்கை பொறுத்தவரை. அது எப்படி பிளான்ட்லேருந்து எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி எடுக்க முடியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிளான்ட் வந்து பார்த்தீங்கன்னா மினரலில் ரிச்சாக இருக்கக்கூடிய சாயிலில் பிளான்ட் வந்து என்ன பண்ணும், அந்த மினரல்ஸை புறாத்தையும் வந்து அப்சார்ப் பண்ணிடும். இங்கே பார்த்தீங்க அப்படின்னா இதனுடைய இதே என்ன சொல்கிறாங்கன்னா, மைனிங் ஃப்ரம் த சாயில் அண்ட் மைனிங் வேஸ்ட் யூஸிங் த சோலார் எனர்ஜி யூஸ் பண்ணி நம்ம வந்து ட்ராப் பண்ண முடியும். தீஸ் மெட்டல்ஸ் ஆர் தென் ஹார்வெஸ்டட் ஃபார் யூஸ் த வேரியஸ் இண்டஸ்ட்ரீஸ்க்கு நம்ம யூஸ் பண்ண முடியும். இந்த ப்ராசஸ்ன்னு நம்ம பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இந்த பிளான்ட்ஸை பொறுத்தவரை மெயினாக மினரல் ரிச் சாயிலில் இருக்கும். அப்போ த்ரூ த ஃபோட்டோசிந்தசிஸ், அப்போ சோலார் பவர்ட் மெக்கானிசத்தை யூஸ் பண்ணி பிளான்ட் என்ன பண்ண போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதுலேருந்து மினரல்ஸை அப்சார்ப் பண்ண போகுது. அப்சார்ப் பண்ணி அதனுடைய மினரலுடைய கான்சன்ட்ரேஷனை பார்த்திங்கன்னா அதனுடைய பயோம்ஸில் வந்து அதனுடைய கான்சன்ட்ரேஷன் இன்க்ரீஸ் ஆகிடும். அதுக்கப்புறம் தேர் ஆஃப்டர் த மெட்டல்ஸ் ஆர் எக்ஸ்ட்ராக்டட் ஃப்ரம் த ஹார்வெஸ்டட் பிளான்டட் அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஸோ இதனுடைய அட்வான்டேஜஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிளான்ட்டை அப்சார்ப் பண்ணுது, அதுலேருந்து அதனுடைய கான்சன்ட்ரேஷன் வந்து பிளான்ட்டில் அந்த பயோமாஸில் இருக்கிறதுனால அதுலேருந்து நம்ம எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி எடுக்க போகிறோம். இது எக்கோ ஃப்ரெண்ட்லி அண்ட் சஸ்டைனபிள் மைனிங் ப்ராசஸ். ரெண்டாவது விஷயம், என்விரான்மெண்டல் டேமேஜ் காஸ்ட் பை த ட்ரெடிஷ்னல் மைனிங்லேருந்து இதை வந்து கொஞ்சம் ரெடியூஸ் பண்ண முடியுது. என்விரான்மெண்டல் டேமேஜை இன்டெகிரேட்ஸ் வித் ரினியூவபிள் எனர்ஜி டெக்னாலஜியை இங்கே வந்து இன்டெகிரேட் பண்ண முடியுது. இது வந்து பார்த்தீங்கன்னா ஃபைட்டோ மைனிங் டெக்னாலஜி. அப்ளிகேஷன்ஸ்னு பார்த்தீங்கன்னா, யூஸ் டு ரெக்கவர் மெட்டல்ஸ் லைக் லித்தியம், நிக்கல், கோபால்ட். தீஸ் ஆர் த இந்த லித்தியம், நிக்கல், கோபால்ட் எல்லாமே நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா இந்த டே டு லைஃப்பில் பார்த்தீங்கன்னா பேட்ரிஸில் யூஸ் பண்ணக்கூடிய ஒரு எசென்சியல் மெட்டல்ஸ்னு கூட நம்ம சொல்லலாம். அப்போ இந்த மாதிரியான மெட்டல்ஸை நம்ம வந்து இந்த ஃபைட்டோ மைனிங் டெக்னாலஜியை நம்ம யூஸ் பண்ணி பிளான்ட்டில் இது சாயிலிருந்து பிளான்ட் அப்சார்ப் பண்ணி தென் பிளான்ட்டில் ஸ்டோரேஜ் ஆகிருக்கக்கூடிய அந்த பிளான்ட்டில் இருந்து அந்த மினரல்ஸை வந்து எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி நம்ம எடுக்கிறோம். அது வந்து ஃபைட்டோ மைனிங் டெக்னாலஜி அப்படின்னு சொல்லக்கூடியது. இப்போ இதனால் என்னன்னா க்ளீன் எனர்ஜி, அதாவது பேட்டரிஸ் அண்டு க்ளீன் எனர்ஜி டெக்னாலஜிஸை நம்ம வந்து அதில் வந்து நம்ம யூஸ் பண்ண முடியுது. நெக்ஸ்ட் வந்து அனதர் ஒன் இம்பார்ட்டண்டான டாபிக் இஸ் குவாண்டம் டாட் டெக்னாலஜி. ஹியர் திஸ் இஸ் த குவாண்டம் டாட் டெக்னாலஜி. இது வந்து வெரைட்டி ஆஃப் நம்ம இதுவும் குவாண்டம் டாட் டெக்னாலஜின்னு பார்த்தீங்கன்னா ஒரு முக்கியமான டெக்னாலஜி தான். குவாண்டம் டாட்ஸ் அப்படின்றது நம்ம குவாண்டம் அப்படின்னு பேசும்பொழுதே வந்து அந்த பார்ட்டிகளுடைய சைஸ் வந்து ரொம்ப ரொம்ப சிறுசாக இருக்கும். அப்போ இருக்கும் பொழுது அதாவது நேனோமீட்டர் ஸ்கேல் செமிகண்டக்டர் பார்ட்டிகல்ஸ் வந்து தேட் ஹேவ் அதுக்குன்னு யூனிக் கேரக்டர் இருக்கும். அதாவது ஆப்டிக்கல் கேரக்டராக இருக்கட்டும், எலக்ட்ரானிக் ப்ராப்பர்ட்டிஸாக இருக்கட்டும். ஏன்னா இந்த குவாண்டம் மெக்கானிக்ஸ்ன்னு நம்ம படிப்போம். அது வந்து ஒரு 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 முக்கியமானது. இன்னைக்கு குவாண்டம் கம்ப்யூட்டர்ஸ்லாம் நம்ம சொல்கிறோம். ஸோ தீஸ் ஆர் த டெக்னாலஜிஸ் தே ஆர் ரன் பை இது குவாண்டம் டெக்னாலஜி தான். சரி, இதில் என்ன அப்படின்னா சோலார் எனர்ஜியை பொறுத்தவரை இந்த குவாண்டம் டாட் சோலார் செல் வந்து பார்த்திங்கன்னா எஃபிஷியன்சி ஹையாக இருக்குது. பை அப்சார்பிங் ப்ராடர் ஸ்பெக்ட்ரம் ஆஃப் சன்லைட்டை வந்து அப்சார்ப் பண்ணுறதுனால நமக்கு எஃபிஷியன்சி வந்து அதிகமாக இருக்குது. இன் 2023 they recorded on efficiency of 18.1%, offering the promising enhancement for solar energy capture. அட்வான்டேஜஸ்ன்னு பார்த்தீங்கன்னா லைட் வெயிட், ஃப்ளெக்சிபிள் அண்ட் காஸ்ட் எஃபெக்டிவ் கம்பேர்ட் டு த ட்ரெடிஷ்னல் சிலிக்கான் சோலார் செல்லோட இது காஸ்ட் எஃபெக்டிவாக இருக்குது. enhances the lifespan and the performance of the solar panels. Then applications used in solar cell, LED, medical imaging, quantum computing, these are the applications. Both technologies represent innovative advancement in renewable energy and sources management, contributing to the sustainability and efficiency. Another one is பார்த்தீங்கன்னா green hydrogen integration அப்படி சொல்லப்படுது. green hydrogen ஆல்ரெடி சொன்னது மாதிரியே green hydrogen அப்படின்றது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சோலார் எனர்ஜி யூஸ் பண்ணி ஹைட்ரஜனை எலக்ட்ராலிசிஸ் ப்ராசஸில் செப்பரேட் பண்ணி எடுக்க போகிறோம்.
ஏன்னா ஹைட்ரஜனை வாட்டர்லேருந்து பிரித்து எடுக்கணும் அப்படின்னா நம்ம வி பாஸ் த எலக்ட்ரிசிட்டி இன்டு த வாட்டர், then the H2O is split into hydrogen and oxygen, so then we can collect the hydrogen. So here இங்க வந்து எலக்ட்ரிசிட்டி நம்மளுக்கு தேவைப்படும். அப்போ லார்ஜ் அமௌண்ட் ஆஃப் எலக்ட்ரிசிட்டி தேவைப்படும். அந்த எலக்ட்ரிசிட்டிக்காக நம்ம வந்து கோல் பேஸ்டு இண்டஸ்ட்ரியை நம்ம டிபெண்ட் பண்ணியிருக்க தேவையில்லை. இப்போ சோலார் எனர்ஜியிலேருந்து கிடைக்கக்கூடிய எலக்ட்ரிசிட்டியை யூஸ் பண்ணியே நம்ம என்ன பண்ண முடியும்னா இந்த ஹைட்ரஜன்ஸை ப்ரொடியூஸ் பண்ண முடியும். இந்த மாதிரியான ஹைட்ரஜனை தான் நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா கிரீன் ஹைட்ரஜன் அப்படின்னு நம்ம வந்து சொல்கிறோம். ப்ரொடியூசிங் பிகம் த கீ ஃபோக்கஸ் இந்தியா இன்டகிரேட்டிங் வித் லார்ஜ் ஸ்கேல் அடாப்ஷனில் நம்ம சொல்லலாம். குளோபல் சோலார் மார்க்கெட் அனாலிசிஸ் நம்ம பார்த்தீங்கன்னா மார்க்கெட் ட்ரெண்ட் எப்படி இருக்குது அப்படின்னா இந்த குளோபல் சோலார் கெபாசிட்டி நீங்கள் பார்த்தீங்கன்னா ஹேஸ் க்ரோன் ஃப்ரம் 1.22 ஜிகாவாட், அதாவது 2000 பார்த்தீங்கன்னா 1.22 ஜிகாவாட் இருந்தது. இப்போ 2023 பார்த்தீங்கன்னா 1400 ஜிகாவாட்டாக இன்க்ரீஸ் ஆகிருக்கு ஒரு விஷயம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த ஆசியா பசிபிக் ரீஜன்ஸ் பார்த்தீங்கன்னா அங்கே வந்து நம்ம ஒன்று சைனா, இன்னொன்று நம்ம இந்தியா, நம்ம 2 பேர் தான் டாமினேட் பண்ணியிருக்கோம். மெயினாக நம்ம போத் கண்ட்ரிஸ் வந்து டாமினேட்ஸ் இன் சோலார் எனர்ஜி மார்க்கெட்டில் அதிகமாக இன்வெஸ்ட் பண்ணியிருக்கோம். நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா எக்கனாமிக் வேலபிலிட்டி அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா சோலார் எனர்ஜியோடைய காஸ்ட் எஸ் ட்ராப்டு டு $24 பர் மெகாவாட் ஹவருக்கு வந்து $24 தான் என்ன ஆயிருக்குன்னா ட்ராப் ஆயிருக்கு. அப்போ இது என்ன அப்படின்னா இது மேக்கிங் இட் மோஸ்ட் அஃபோர்டபுள் க்ளீன் எனர்ஜி ஆப்ஷன்ஸை நம்ம கொடுக்குது. தென் லாஸ்ட் வி கம் டு த கன்க்ளூஷன்ஸ். India's leadership in solar energy is driven by government policies and international solar alliance initiatives and technological advancement underscores its vital role in global solar revolutions. With the ambitious targets, India not only contributes climate goal but also strengthens its position as the key player in the renewable energy செக்டர். இதில் நம்ம மறக்கவே முடியாது. ஏன்னா நம்ம வந்து ரினியூவபிள் எனர்ஜி செக்டரில் நிறைய இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறோம். ரூட் ஆஃப் சோலாராக இருக்கட்டும், நம்ம வந்து சொன்னக்கூடிய பிரைம் மினிஸ்டருடைய குஷம் ஸ்கீமாக இருக்கட்டும், இது எல்லாமே பார்த்திங்க அப்படின்னா ஒரு இன்னோவேட்டிவ் ஸ்கீம் தான். அதாவது சோலார் எனர்ஜியில் நம்ம இன்வெஸ்ட் பண்ணக்கான எக்ஸாம்பிள்ஸ்லாம் நம்ம சொல்ல முடியும். அதுக்கடுத்து பார்த்திங்க அப்படின்னா through the ISE, India promotes international collaborations ensuring the solar energy become a cornerstone of global sustainability. So in our today's session we have concluded that report published by International Solar Alliance 2024. So I hope all of you understood the report. I thank you to all. I thank you to everyone. We will meet another one session with another one new topic. Thank you.